பேங்காங்கில் நாங்கள் போயிருக்கும்போது இந்த ஒரு இந்த பேக்கரியில் வந்து அவ்வளோ கூட்டம் நிற்கிது. எதுக்குடா இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்ற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த பரிச்சட்டை மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் நம்ம என்னென்ன தேவைன்றதை எழுதி கொடுத்தா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 4 to 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த கடையில். ஆனால் அந்த கடையில் வந்து அவ்வளோ கூட்டம் நிற்கிது. வெளியில் ஆன்லைன் ஆர்டர்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ, அந்த நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அந்த ஊரில் வேறு ஏதோ பேரில் நின்றுக்கிட்டே இருக்கானுங்க, லைனில் நின்று வாங்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நம்ம இருக்கிற மெனு எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெனுஸாக இருந்துச்சு. அதோடு நாங்களும் சரி இதில் நமக்கு தெரிஞ்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் பரிச்சட்டை எடுத்து ஒன்றும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எழுதுனதை வாங்குறதுக்கே 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கேட்ட ஆர்டரே கொடுத்தானுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ஒர்த்தா என்ன அப்படின்றத நான் அந்த சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.